ரொம்ப ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான ஊர் இந்த ஊர். நிறைய பேர் அரசியலுக்கு வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு காளைகள் பத்தி எல்லாம் கதை சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், வேலூர்ல ஜல்லிக்கட்டு காளை பத்தி கதை சொன்னார். அதுக்கு நானும் ஒரு கதையை யோசிச்சேன். நான் சொன்ன கதை கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு காளை ஒண்ணு 4 ரோடு ஜங்ஷன்ல நின்னுச்சா, சீறி பாஞ்சிட்டு இருந்ததா. டிராபிக் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு, அங்க யாரும் நடமாட முடியல. இப்ப யாராவது போய் அந்த ஜல்லிக்கட்டு காளைய அடக்குனாதான் அங்க பேக் டு நார்மல் சிச்சுவேஷன் வரும், இயல்பு நிலை மறுபடியும் வரும். இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாரும் வந்து அந்த காளைய அடக்க பார்த்தாங்க, யாராலையும் அடக்க முடியல. இப்ப எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். அந்த சின்ன பையன் வந்து காளைய நோக்கி போனான். அப்போ அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம், டே தம்பி, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய காளைய அடக்கியிருக்கோம், நாங்க எவ்வளவு பெரிய வீரர்கள், எங்களாலேயே முடியல, நீ எதுக்கு போறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம காளையை நோக்கி போயிட்டான். அந்த காளை கிட்ட போனா பாக்கெட்ல இருந்து புல் எடுத்து கொடுத்தான். அந்த புல்ல பார்த்த ஜல்லிக்கட்டு காளை கொம்பாலேயே குத்தி தூக்கி போட்டுடுச்சு. தள்ளி போய் விழுந்த அந்த சின்ன பையன். அந்த பையன் அழுதுகிட்ட மறுபடியும் காளை கிட்ட வந்து, நான் பாக்கெட்ல இருந்து புல்லு தானே எடுத்து கொடுத்த, நீ எதுக்கு என்ன குத்துன அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு காளை, ஏடா பொடி பையனே, ஜல்லிக்கட்டு காளைக்கு எவனாவது பாக்கெட்ல புல்லு கொண்டு வருவானான்னு கேட்பான். இதெல்லாம் கில்லி விளையாடுற இடம் இல்ல, மல்லு கட்டுற இடம். பொடி பசங்கள்லாம் தள்ளி போய் நின்னு விளையாடுங்கன்னு சொன்னாங்களா. கதை கரெக்டா இருக்கா? எதுக்கு என்ன தரணும்னு கூட தெரியாம நிறைய பேர் அரசியல்ல வந்து குட்டி கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களெல்லாம் கில்லி விளையாடுறதுக்காக தள்ளி போய் விளையாட சொல்லுங்க.